பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, 2 சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயம், 10லேருந்து 12 செரி டொமேட்டோ போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 10லேருந்து 12 முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பன்னீர், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் பன்னீர். அதை அப்படி சாட்டே பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு க்யூப் பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு க்யூப் பட்டர் தாளிக்கிறதுக்கு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். சீரகம் போட்டு தாளித்ததும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நான் வந்து அரை ஸ்பூன் மறுபடியும் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் சீரக பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதெல்லாம் மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கொதிஞ்சு வரணும். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீரை ஆட் பண்ணிடணும். பன்னீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைட்டாக அந்த பன்னீரில் உள்ள மசாலாலாம் போனதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் சூப்பராக வரும். டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.